அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, உலக வங்கி சமீபத்தில வந்து ஸ்ப்ரிங் 2025 பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி பிரீஃப் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்ட வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஜினி இண்டெக்ஸ பேஸ் பண்ணி அத வெளியிட்டிருப்பாங்க. ஜினி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான் ஜினி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி கடுமையான தீவிரமான வறுமை அப்படிங்கிறது கம்மியா இருக்கிறதாக சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவுல இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி கடுமையான வறுமைக்கு கீழ கிட்டத்தட்ட 2.3% மக்கள் இருக்கிறதாகவும், கடந்த 10 ஆண்டுகள்ல 17 கோடி இந்தியர்கள் வந்து வறுமையிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கினி இண்டெக்ஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது 28ல இருந்து 25ஆக குறைஞ்சிருக்கும். உலக அளவுல பார்க்கிறப்ப ஸ்லோவேக்கியா, ஸ்லோவேனியா, பெலாருஸ் போன்ற நாடுகளுக்கு அடுத்தபடியா இந்தியா இந்த சம வாய்ப்பு வாய்ந்த நாடாக 4வது இடத்துல இருக்கு. இது மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு மிகவும் எதிர்மறையாக இருந்த ஒரு விஷயம். ஏன்னா, இன்கம் இன்இக்வாலிட்டி இந்தியாவுல அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்பளுடைய கண்ணோட்டமாக இருந்துச்சு. ஆனா அமெரிக்கா போன்ற, சைனா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு மத்தியில இந்தியாவுல இன்கம் இன்இக்வாலிட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியமான ஒரு விஷயமாவும் இருந்துச்சு. இந்த உலக வங்கியோட இந்த அறிக்கை அப்படிங்கிறது நம்மளோட நித்தி ஆயோகோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸோடையும் ஒத்து போச்சு. சரிங்களா? ஸோ அரசாங்கம் எடுத்த அந்த நித்தி ஆயோகோட இண்டெக்ஸ் படி பார்க்கிறப்ப 2015லிருந்து 2021க்குள்ள பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 கோடி இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீண்டு இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. இப்ப அரசாங்கத்தினுடைய இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், பேங்கிங்கான ஸ்கீம்ஸ் இந்த மாதிரியான திட்டங்கள்னால தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வறுமை பொருளாதாரம் அதிகமாக வளர்ந்து அ மக்களுக்கான வருமானங்கள் அதிகமாக இன்கிரீஸ் ஆகி, இந்த ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிக்கிட்டே வருது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சரியா? இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் இந்த ஒரு ரிப்போர்ட்ட வந்து ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. இதே முன்னாடி இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, தாமஸ் பிக்கெட்டியோட கால்குலேஷன பேஸ் பண்ணி நமக்கு இன்கம் இன்இக்வாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணியிருப்பாங்க. தாமஸ் பிக் அ பிக்கெட்டி எப்படி அத தாமஸ் பிக்கெட்டிங்கிறவரு பிரெஞ்ச் எக்கனாமிஸ்ட். அவர் வந்து எப்படி இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி மெஷர் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, வருமான வரி தரவுகள் இருக்கும் இல்லையா? இன்கம் டாக்ஸோட டேட்டா இருக்கும் இல்லையா? அந்த டேட்டாவ பேஸ் பண்ணி அவரு இந்தியாவுல இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஆனா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல இந்த கிக் ஒர்க்கர்ஸ், அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்லாம் அதிகமா இருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாட்டுல, வெறும் வருமான வரி செலுத்தக்கூடியவங்களுடைய தரவுகள வச்சு கணக்கிடுவது சரியாக இருக்காது. ஏன்னா வருமான வரி செலுத்துறவங்க 10%க்கும் குறைவு தான் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் வொர்க்கிங் பாப்புலேஷன்ல. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியான ஒரு தரவ வச்சு நம்ம பார்க்கிறப்ப கண்டிப்பா இன்கம் இன்இக்வாலிட்டி அதிகமாக தான் இருக்கும். அப்படிங்கிறத பல பேர் வந்து இன்னொரு வாதமாக சொல்றாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு சாதகமா வரக்கூடிய அ அ ரிப்போர்ட் எல்லாம் வந்து நம்ப கொஸ்டின் பண்றதும், அரசாங்கத்துக்கு எதிரா வரக்கூடிய ரிப்போர்ட்ட வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதும் வந்து ஒரு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. அதுக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளைமேட்டும் ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா நம்ப வந்து அ எல்லா விஷயத்தையுமே நம்ம அரசியல் படுத்துறோம் இல்லையா? அப்படிங்கிறனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல இந்திய அரசாங்கம் வந்து ஒரு குறியீடுல வந்து ரொம்ப பின்னாடி இருக்காங்க அப்படின்னா, அத வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஏத்துக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்துல நம்ம முன்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்றத பெரிய அளவுல யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. சரியா? சோ அ இந்த மாதிரியான உலக வங்கி போன்ற அமைப்புகள் வந்து இந்தியாவுல இன்கம் இன்இக்வாலிட்டி கம்மியா இருக்குன்னு சொல்றப்ப, அத கொஸ்டின் பண்றது சரியாக இருக்காது. ஏன்னா, அவங்களோட கால்குலேஷன் படி இந்தியாவுல கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். அதே மாரி நித்தி ஆயோகோட இண்டெக்ஸ் படி பார்க்கிறப்பயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நித்தி ஆயோக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துல இந்தியாவுல எவ்வளோ பேர் வறுமையிலிருந்து வெளிய வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கனால மட்டும் தான் இந்த மாதிரி வறுமையிலிருந்து மக்கள வெளிய கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இவங்களுடைய வாதமா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்துல சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுத்திருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலத்துல பாத்தீங்கன்னா, பாலைவனங்கள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? தார் டெசர்ட் அங்க தான் இருக்கு. அங்க ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஜெய்சால்மர் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியோட ரட்டாடி ரீ தேரி அப்படிங்கிற பகுதியில பாத்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த பகுதியில அகழ்வாராய்ச்சி பண்ணி பார்த்ததுல, நெறைய பாரம்பரிய ஹராப்பா கலாச்சாரத்தோட பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மட்பாண்டங்கள், துளையிடப்பட்ட ஜாடிகள், டெரகோட்டா விஷயங்கள், அப்புறமா கதிர்கள் இந்த மாதிரி
மாதிரி பல விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப, இண்டஸ் வேலில பயன்படுத்தப்பட்ட பொருட்களுக்கு நிகரான பொருட்களாக இருக்கு. கண்டிப்பா 4500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு வாழ்க்கைய வந்து இந்த பொருட்கள் வந்து நமக்கு எடுத்து காட்டுறதாக சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அ 71வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து நெறைய விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழ்ல பார்த்தீங்கன்னா, எம்.ஆர். பாஸ்கர் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஜி.வி. பிரகாஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ, அ எந்தெந்த படங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்கோம். சிறந்த நடிகருக்கான விருது வந்து பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாரி விக்ராந்த் மாசே அப்படிங்கிறவருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஷாருக் கான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஜவான் படத்துக்காகவும், விக்ராந்த் மாசே அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, 12த் ஃபெயில் அப்படிங்கிற படத்துக்காகவும் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான விருதுகள் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் இங்க நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதையும் ஒரு தடவ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.